வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு இரண்டு முக்கியமான விடயத்தை பத்தி பேச போறோம். முதல் விடயம் நீங்க எல்லாருமே கேட்டதுதான். சமீபத்தில் வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாலையும் மாற்றி அதில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். என்னன்னா யூஎஸ்எஸ் இந்த மாதிரியான ஒரு மேண்டேட் கொண்டு வந்திருக்காங்களே, நான் யூஎஸ்ஏ சிட்டிசன் எல்லாருமே ஐடி ப்ரூஃப் கையிலே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதாவது யூஎஸ்ஏ விசா ஹோல்டர்ஸ் H விசா, L விசா, F விசா, B1 B2 விசா ஆர் J விசா, R விசா, என்ன விசாவில் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் கையில் ஐடி இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசா ஹோல்டர்ஸ் மட்டும் இல்லை, கிரீன் கார்டு ஹோல்டர்ஸையும் சொல்லியிருக்காங்க. இது இந்தியா மீடியாலாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க, ஒரு பூதாகரமான விஷயம் மாதிரி. இதில் உண்மை என்ன, நிறைய எக்ஸாஜுரேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்னென்ன ஐடிஸ் வச்சுக்கணும், யார் நம்மளை வந்து கேட்பாங்க, அப்போ என்ன ஐடி எடுத்து காட்டணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இரண்டாவது விஷயம், ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்யர்மெண்ட் பற்றி இன்னும் நிறைய நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க, அதை பற்றியும் விவாதிக்க போகிறோம். இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு இமிகிரேஷன் அட்டார்னி கொண்டு பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒன் ஆஃப் த லீடிங் இமிகிரேஷன் அட்டார்னி இந்த யூஎஸ்ஏ மேரி கெனடி அவர்கள் தான் நம்ம வீடியோவில் வந்து பேச போறாங்க. வாங்க அவங்கள்ட்ட எல்லா கேள்வியும் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. வணக்கம் மேரி கெனடி. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு இதான் நம்மளோட முதல் வீடியோ. உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் பிரேம், எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ஆனாலும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு. அது மிக முக்கியமாக மீடியாலாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமுறுத்துறாங்க. தலைப்பை பார்க்கும் போதே முதல் விஷயமா போறதே வந்து நீங்க அமெரிக்காவில் இருக்கும்போது இனிமேல் வெளியே போனாலே நான் யூஎஸ் சிட்டிசனாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரிஜினல் ஐடி கேரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு பூதாகரமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியான ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க. ஓவராலாகவே மீடியா வந்து நிறையவே பயமுறுத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் அந்த ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதோட சேர்த்து வரும்போது இதை வந்து எங்களுக்கே வந்து இமெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டாபிக்கு இவ்வளோ இமெயில்ஸ் வந்ததில்லை. அவ்வளோ கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. உங்களோட ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எது கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேசிக் நான் இமிகிரண்ட் விசான்னு வரும்போது I-94 அதுதான் நம்மளோட கார்டு இல்லைங்களா? அது அப்புறமா விசா வந்து வேலிடாவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், தட்ஸ் ஆல் ஃபைன். ஸோ அந்த I-94 காப்பியை கண்டிப்பா நம்ம வச்சிருக்கணும். அந்த காப்பி இருந்தா போதுங்க. ஒரிஜினல் கண்டிப்பா வந்து நீங்க எல்லா நேரங்களையும் கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரிஜினல் வேணும் வேண்டாம் அப்படிங்க சொல்லல, they have just said proof of documents. ஸோ காப்பி இருந்தா போதும். எதனால அப்படின்னா நிறைய நேரங்கள்ல வந்து ஒரிஜினல் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்பிளேஸ் பண்ண போற இதுதான் நிறைய இருக்க போகுது. ஸோ காப்பி இஸ் குட் அண்ட் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட டாக்குமெண்டேஷன். இப்போ கிரீன் கார்டு ஹோல்டர்னா கிரீன் கார்டோட காப்பி. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னா, நான் ஃபோன்ல வந்து ஒரு டிஜிட்டல் காப்பியா வச்சிருக்கேன், ஸோ அதையே நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமா? போலீஸோட ஸ்டாப் ஓவர்ல கூட வந்து இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரீசென்ட்லி வந்து டிஜிட்டல் காப்பீஸ் ஆர் குட். ஸோ த ஒன்லி கன்சர்ன் வென் யூ சே that ஒரு மொபைல் டிவைஸ் அப்படின்னு கொடுக்கும் போதோ இல்ல ஒரு யார்கிட்டயுமே when you just voluntarily provide those devices to the officer, நீங்க அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி தான் அது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரோல் அங்க இல்லை. ஸோ இந்த ஒரு கன்சர்னும் வச்சுட்டு நீங்க மொபைல்ல கேரி பண்றதை விட இப்போ முக்காவாசி நேரம் ஒரு பேக்லயோ இல்ல ஒரு கார்லயோ மோஸ்ட் ஆஃப் த டைம் காப்பி மட்டும் இப்போதைக்கு வச்சிருங்க. இஃப் எனி அப்டேட்ஸ் வில் டெஃபினெட்லி டாக் அபவுட் இட். என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் I-94 கிரீன் கார்டு இன்க்ளூடட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆர் நான் யுஎஸ் சிட்டிசன்ஸ். உங்களோட கரண்ட் ஸ்டேயோட டாக்குமெண்ட்ஸை கையில வச்சிருக்கலாம். சூப்பரான ஒரு அட்வைஸ் சொன்னீங்க. ஏன்னா நான் இந்த கேள்வி வச்சிருந்தா நீங்களே அதை தெளிவாக சொல்லிட்டீங்க. என்னதான் நீங்கள் வந்து டிஜிட்டலாக வச்சிருந்தாலும் மேரி கெனடி அவர்கள் சொன்ன மாதிரி தி பெஸ்ட் அட்வைஸ் நீங்கள் காப்பி கார்லேயே உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கிறது. பிகாஸ் நீங்கள் சம்டைம்ஸ் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகலாம். நீங்கள் மேரி கெனடி சொன்ன மாதிரி நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்களுக்கான எது வேணாலும் அவங்க செக் பண்ணலாம். இதெல்லாமே ரிலேட்டட் கான்வர்சேஷன்ஸ் தான் இல்லைங்களா? இப்போ எஃப்டிஎன்எஸ் விசிட்லேயே வரும்போது என்னாச்சுன்னா, ஸோ ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு எம்ப்ளாயி கிட்ட வந்து குவெஸ்சன் பண்ணும்போது அவர் வந்து ஜஸ்ட் கேஷுவலாக வந்து பேரோல் இருக்கா, ஜஸ்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ அப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டும்போது அவர் இமீடியட்டா வந்து கேட்கிறாரு, குவெஸ்சன் பண்றாரு, ஏன் இத்தனை ஜெல் பேமெண்ட்ஸ் உனக்கு வந்திருக்கு, யூ ஆர் எம்ப்ளாய்ட் ஆன் H1B அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத குவெஸ்டன்ஸ் நம்மளா இன்வைட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எப்ப வேணாலும் ஆகலாம். ஸோ அஸ் மச் அஸ் பாசிபிள் என்ன, நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவெஸ்டன் நான் எல்லாருக்குமே சொல்றது, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதை தவிர எல்லாத்துக்கும் ஆட் பண்ணும்போது இட் கேன் காம்ப்ளிகேட் த சிச்சுவேஷன் மோர். அதனால வேண்டிய டாக்குமெண்ட்ஸை மட்டும் காப்பியா ஒரு சேஃபரா வச்சிருங்க போதும். நல்ல அட்வைஸ். நீங்க சொன்னீங்க எனி விசால இருக்கும்போது சப்போஸ் H1 797
அந்த ஒரு காப்பி I-94. ஏன்னா இப்போ I-94 நம்ம பிரிண்ட் பண்ணலாம், ஆனா வந்து எக்ஸ்டென்ஷன் போடும்போது I-797 காப்பியோட வருது. ஸோ அது கையில வச்சுக்கலாம். ஆமா, அதோட காப்பி. ஏன்னா உங்களோட எம்ப்ளாயரோட நேமும் இருக்கும். பிளஸ் வந்து இந்த இது. இது இருந்தாலே உங்களுக்கு வந்து யூ ஆர் ஆல்ரெடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தேவை இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட் இஸ் எனஃப். ஸோ இப்போ டூரிஸ்ட் விசால B1 B2ல பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வராங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களும் I-94 கேரி பண்றது போதும். அது இருந்தா போதும். ஆக்சுவலா வந்து I-94 டாக்குமெண்ட்ஸ் ஆர் குட் எனஃப் ஃபார் தட். ஸோ சில நேரங்கள் நம்ம வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்ல அமெரிக்கன், நம்ம வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும், நம்ம எக்ஸ்டென்ஷன் போட்டிருப்போம், ஸோ நமக்கு அந்த அப்ரூவல் வராது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ரிசிப்ட் நோட்டீஸ் ஓகே இல்ல? receipt notice on a H1B எல்லாமே வந்து validity of stay is completely allowed இல்லைங்களா? ஸோ அதோட காப்பியை வந்து நீங்க வச்சிருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் இப்போ வந்து உங்களை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா they are also knowledgeable about it. இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படும். ஏன்னா இப்போ DMVல எல்லாம் கூட முன்னாடி வந்து ரிசிப்ட் நோட்டீஸ் வச்சு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் லைசன்ஸ் எல்லாம் பண்ணி தர மாட்டாங்க. இப்போ they are also understanding H1B receipt notice is eligible to work. உங்களோட I-9 ரெடியூவல் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். DMVயோட டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் போது தட்ஸ் ஆல் அலவுட். ஸ்டூடெண்ட் விசா I-20 காப்பி கேரி பண்றது காப்பி. ஆமா, ஸ்டூடெண்ட் விசால இருக்கும்போது டிபெண்டிங் ஆன் இப்போ டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு I-20யோட அந்த வர காப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அது இல்லாம OPTல இருந்தாங்கன்னா OPTயோட வேலிடிட்டி, அப்புறம் ஸ்டெம் OPT எது இருக்கோ அதோட காப்பி மட்டும் இருந்தா போதுங்க. ஆக்சுவலா எல்லா சுச்சுவேஷன்ல நம்ம இப்போ வந்து விசா I-94 பத்தி பேசுறோம். பாஸ்போர்ட்டோட காப்பி நம்ம வச்சுக்கணுமா? பாஸ்போர்ட்டோட காப்பி வந்து இட்ஸ் அடிஷனலி ஃபார் யூ டு ஹேவ் இட் லைக் அலாங் வித் யுவர் I-94 உங்களோட ஐடென்டிட்டின்னு வரும்போது ஏன்னா பிக்சரோட இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. பட் இன்கேஸ் லைக் இஃப் யூ ஹாவ் டு பி லைக் ஈவன் மோர் ப்ரோஆக்டிவ் அப்படின்னு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காப்பி தானே, ஒரிஜினல் எடுத்துட்டு போக வேண்டாம், ஜஸ்ட் காப்பி ஜஸ்ட் வச்சிருக்கிறது சேஃபர். ஏன்னா அது வந்து உங்களோட பிக்சர் ஐடென்டிட்டியோட இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட டிரைவர் லைசன்ஸே போதும். பட் ஸ்டில் ஜஸ்ட் அ காப்பி இஸ் ஓகேங்க. ஆக்சுவலா தட்ஸ் அ குட் கொஸ்டின் ஆல்சோ. ஓகே, எனக்கு புரியுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும் எல்லாமே வச்சுக்கணும். இது வந்து யார் ஸ்டாப் பண்ணி கேட்பா? எனி போலீஸ் ஆஃபீஸரா இல்ல IC ஆஃபீஸரா எனி ஒன்? அதுதான் கன்ஃபியூஷன் ஆகுது மக்களுக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து USCIS, ஐஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் விச் இஸ் த கான்சுலேட், இந்த மாதிரி இருக்கு. ஒருத்தருக்குமே இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஒரு ரூல். இப்போ வந்து ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மேஜர் கொஸ்டின் இப்போ F1 பத்தி நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் தான் வந்து கான்சுலேட்ல தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆனா எல்லாமே ஐஸோட அத்தாரிட்டியில தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த கொஸ்டின் பண்ணது. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துலயாவது ஒரு அரெஸ்ட், ஹவ் யூ பீன் எவர் அரெஸ்டட், அதுக்கு எங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க இவங்கன்னா இவங்களோட கம்ப்ளீஷன் ஆஃப் த DS-160. ஸோ இப்போ இந்த ஒரிஜினேஷன் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இவங்க வந்து எஸ்என் கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க எல்லாரும் கான்சுலேட்டுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் போயிருக்காங்களான்னா இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பப்ளிக் இன்டாக்சிகேஷன் ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க எங்க கிட்ட கால் பண்ணும்போது. ஸோ திட் நெவர் ஹேப்பன் எனிவேர். இவங்களுக்கு வந்து மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக இவங்க யாருக்குமே ஹார்ம்ஃபுல்லா இல்ல, இவங்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து தே ஹவ் ஜஸ்ட் ரெக்கார்டட் திஸ் as an arrest. ஆக்சுவலா வந்துட்டு ஏன்னா திரும்ப கொண்டு வந்து சேஃபா விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு லைக் த லோக்கல் போலீஸ், அப்புறம் ஐஸ். இந்த இமெயில் வந்தது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட். இதுல வந்து இப்போ வந்து there is definitely overlapping of authority. So இவங்களை யாரு பண்ண முடியும்? முக்கவாசி எங்க நடக்க போகுதுன்னா it will be authority related to the ICE. அவங்க தான் வந்து because of other reason ரெஜிஸ்ட்ரேஷனோட மேஜர் why is it அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் சேஃப்டி அப்படின்னு தானே சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து வர்றதா தான் இருக்க போகுது. ஸோ இட் வில் பி தேர். ஆனா நீங்க எந்த நேரத்துலயும் உங்களை வந்து நோ யோர் ரைட்ஸ் எல்லாம் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வச்சுட்டு இட் டசன்ட் ஹார்ம் யூ டு ஆஸ்க் அ கொஸ்டின். why I'm asked for. நீங்களாவே இப்போ ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன் நேரத்துல போய் நீங்க வேற மாதிரியான ஆன்சர் சொல்ல முடியாது. there are times ஈவன் நாங்க அட்வைஸ் பண்ணும்போது கூட இந்த ஃபார்மே வந்து இட்ஸ் ஆல்சோ ஹேவிங் அன் இன்கிரிமினேட்டிங் ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து யூ கேன் ஆல்வேஸ் ரிமைன் சைலண்ட் ஆன் சர்டன் கொஸ்டின்ஸ். ஒருவேளை ஒரு சூழ்நிலையில ஹவ் யூ எவர் பீன் அரெஸ்டடுக்கு வந்து நீங்க எஸ்ன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட it's your Fifth Amendment right in certain places to say
பி சைலண்ட். இது வந்து பேசிக் ரைட்ஸ் தான். நம்ம வந்து பெருசாலாம் வந்து தே டெஃபினெட்லி நீட் அன் அட்டர்னி டு ஹெல்ப் தெம் அவுட் டு சப்போர்ட் தெம். பட் ஆனா நோ யுவர் ரைட்ஸ் பேசும்போது இதையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்ட். ஏன்னா வந்து அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டினாக வந்து சப்போஸ் நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிருக்கேன், ஸோ காட்டுறது தான் பெஸ்ட் வே. பட் எனி எஜுகேஷனில் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் தான். நான் வந்து இல்லை நான் அட்டார்னிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த ரைட்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல. இருக்கு. I'll remain silent and I'll talk to my attorney அப்படின்னும்போது having an attorney comes under your Fifth Amendment actually. ஆனா என்ன மாதிரியான சார்ஜஸ், why are they asking, or you're speeding and then you just went being pulled over, அப்ப என்ன டாக்குமெண்ட்ஸ் இல்ல நீங்க கேளுங்க, you have all that, எதுக்காக நான் வந்து என்ன வந்து ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, why am I, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் when the police stops they usually ask do you know why you are stopped for, அவங்களே கேட்பாங்க, இல்லைன்னா நம்மளுமே கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். ஸோ நீங்க யாரு, எதுக்காக எனக்கு வந்து பண்றீங்கன்றது வந்து பேசிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ரொம்ப க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஏன்னா வந்து இது மீடியாலாம் ரொம்பவே வந்து பூதாரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இது இவங்களோட டார்கெட் வந்து லீகல் இமிகிரன்ஸ் கிடையாது. பட் நம்ம எல்லாருமே டாக்குமெண்ட்ஸை ஃபிசிக்கலாக காப்பியை வச்சுக்கிறது சேஃபுங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஸோ ஏலியன் ரிக்வயர்மெண்ட்டில் ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் க்ளீனாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு மேரிகாண்டி. ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸாக சொன்னதுனால ஆல்ரெடி வந்து அவங்க இனிஷியேட் பண்ணி நிறைய பேருக்கு வந்து இப்போ பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட்டே கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் சொன்னீங்க அண்டர் 14 வந்து I-94 நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம், எந்த ஒரு விஷயமும் தேவையில்ல. பட் ஓவர் 14 வந்து பயோமெட்ரிக் பண்ணாத போது இங்கே பண்ணணும். ஸோ ரைட் மேரிகாண்டி. ஸோ இதான க்ளீனா? ஆமா, இதுதாங்க கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து இன்னொரு குரூப்ல இருந்து கேட்டாங்க. அந்த சின்ன எக்ஸாம்பிளை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த 14 இயர்ஸ்ல குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு தான் இப்போ பெரிய பதட்டமா இருக்கு. எல்லாரோட கொஸ்டனும் எங்களோட H1B எம்ப்ளாயி கொஸ்டின்ஸ் எல்லாம் H4 டிபெண்டன்ஸ் வந்து என் பையன் வந்து லாஸ்ட் இயர் 14 ஆனா அதுக்கப்புறம் நான் டிராவல் பண்ணல, நான் என்ன பண்ணணும், இல்ல இதுக்காக டிராவல் பண்ணுமா. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்ல கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின். என்னன்னா அவங்களுக்கு கிரீன் கார்டு இருக்கு, அவன் வந்து 14 ஆயிட்டான், இப்போ வந்து I-90 அப்ளை பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அதோட பயோமெட்ரிக் இப்போ வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா 3 to 4 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதுக்காக வெயிட் பண்றதா இல்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு நான் வந்து பயோமெட்ரிக் போடுதான்னு. ரீடூயிங் அகேன் லைக் வந்து திரும்பவும் ஒரு தடவை நம்ம பண்றதுனால பெருசா இப்போதைக்கு ஒரு ஹார்ம் இல்லை. ஸோ இன்னொரு கொஸ்டினும் அவங்க கேட்டிருந்தாங்க, எப்படின்னா நாங்க ஜூன்ல டிராவல் பண்றோம். இது எல்லாமே நடக்கலாம். வந்து உங்களுக்கு வந்து அந்த I-90 பயோமெட்ரிக் வந்துடலாம் 4 வீக்ஸ்ல. இப்போ இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க பண்ணாலும் பயோமெட்ரிக்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் அண்ட் தே வில் ஆல்சோ ஷெட்யூல் அ பயோமெட்ரிக். மூணாவது நீங்க டிராவல் பண்ணி உள்ளார வரும்போதுமே இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுறீங்க. என்ன கேட்டா டு பி ஆன் த சேஃபர் சைட், நீங்க வந்து இதுல எல்லாத்தையும் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கானா இல்ல. ஸோ ஃபார் யோர் பீஸ் ஆஃப் மைண்ட், இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது வருமா தெரியல, நான் இப்போ என்னோட பையனோட ஸ்டேட் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் ரீடூ இட். இட் டசன்ட் ஹார்ம் யூ. ஆனா ஒரு பயோமெட்ரிக் நீங்க இப்பதான் முடிச்சிருக்கீங்க, கண்டிப்பா தெளிவா இருந்தீங்கன்னா இதை போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அட் த சேம் டைம் இஃப் யூ ஆர் நாட் இன் அ டவுட்ஃபுல் சிச்சுவேஷன் ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ தட். சூப்பர். இந்த அட்வைஸ் நீங்க கடைசியாகவும் சொல்லியிருந்தீங்க, அது மக்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்றாங்க. டவுட்டா இருந்துச்சுன்னா போய் திரும்ப பண்ணிடுங்க, ரொம்ப பிரச்சனையே கிடையாது 2 தடவை பண்றதுல. இன்னொன்னு என்ன ஆகும்னாங்க பிரேம், இப்ப வந்து ஒரு பயோமெட்ரிக் வந்து அவங்க கிட்ட இருந்ததுன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிருந்தீங்கன்னா கூட அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா the system will say that we have your biometrics and we are going to be reusing that ன்னு வரும். ஏன்னா நிறைய நேரத்துல நாங்க அதை பார்த்திருக்கோம். நாங்க இவங்களுக்கு பயோமெட்ரிக் ஏன் வரல, N400 சிட்டிசன்ஷிப் பண்ணிருப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரெனிவலுக்கு பண்ணோம், அப்ப வந்து அதுல அவங்களோட ஆன்லைன் மெசேஜஸ்லயே வரும். ஸோ நீங்க அவங்களே கூட சில நேரங்களில் வந்து they'll decide you don't need a biometric ன்னு அவங்க சொல்லுவாங்க. So just leave it as long as you have the proof that it has been registered. Just that should be good enough actually. இன்னொரு நிறைய கேள்வி வந்து இது டிராவல் டைம்ங்கிறதுனால நிறைய பேர் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சப்போஸ் வந்து 14 எபோவ் இருக்கு, நாங்கள் இது வரைக்கும் பயோமெட்ரிக் பண்ணல, இப்போ ஷெட்யூல் பண்ணிட்டு என்னோட பையனோ பொண்ணோ டிராவல் பண்ணிட்டு வரதுல பிரச்சனை இருக்குமா இங்கே ஷெட்யூல் பண்ணிட்டு டிராவல் பண்றதுல அப்படின்னு கேட்டீங்க. இப்போ வந்து ஏன்னா அவங்களுமே டிபெண்ட்ஸ் ஆன் த லோக்கல் அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டிஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஆனா வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் ஷெட்யூல் ஆயிருக்கு, அதுக்குள்ளார நீங்க டிராவல் பண்ணாலும் ஜஸ்ட் டிராவல் பண்ணுங்க. ஏன்னா டிராவல் பண்ணிட்டு நீங்க உள்ளார வரும்போதே டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பி ரெஜிஸ்டர்ட். ஸோ
அதனால வந்து தேவை இருக்காது. அண்ட் ஆல்சோ தே வில் கிவ் அன் ஆப்ஷன். இஃப் இன் கேஸ் பயோமெட்ரிக்க வந்து நீங்க போஸ்ட்போன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் 2 தடவை நீங்க கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இன் கேஸ் இஃப் யூ ஆர் டிராவலிங் ஆல்சோ அதையுமே போஸ்ட்போன் பண்ணி பாருங்க. இஃப் நீடட்னா ஜஸ்ட் டூ இட். சப்போஸ் நீங்க வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு கூட வந்து பயோமெட்ரிக் பண்ணலாம், இல்ல பயோமெட்ரிக் முடிச்சிட்டு கூட டிராவல் தேவை பண்ணலாம். இல்ல, இதுக்கு ரிலேட்டடா தேவை இல்ல, பட் ஆல்ரெடி யூ ஹேவ் ஷெட்யூல் ஃபார் இட் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் பிரிண்டிங் கொடுக்கறதுல பெரிய ஒரு இன்னும் தப்பு எதுவும் ஆக போறது இல்ல. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி நீங்க முதல்லயே சொல்லிட்டு இருந்தீங்க, அது பல பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்போ ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம முடிச்ச பிறகு அந்த காப்பி நம்ம கையில வச்சுக்கணும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அந்த ப்ரூஃப் இருக்கும், அதை மட்டும் நீங்க கையில வச்சுட்டு இருந்தா போதும். அப்படி இல்லைன்னா நீங்க 14 இது மேஜர் வந்து இந்த 14 இயர்ஸ் ரீச் பண்றவங்களுக்கு தான் இது மேஜர் இருக்க போகுது ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஆல்ரெடி யூ ஹேவ் இட் அண்ட் யூ ஆர் ஆல் கிளியர் அபவுட் இட். சூப்பர் மேற்கண்டு. ஏன்னா 2 விஷயம் பேசியிருந்தோம். ஏலியன் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கெல்லாம் தேவை, ஸோ 14 அண்ட் அபோவ் முக்கியமாக டிபெண்டன்ட் கிட்ஸ் தான் தேவை. மற்றபடி வந்து கேரி பண்ணுறது டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே நான் யூஎஸ் சிட்டிசன் எல்லாருமே வந்து அதோட பேப்பர் காப்பி அண்ட் வந்து டிஜிட்டல் காப்பி கேரி பண்ணிங்க அப்படிங்கிறது அட்வைஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேற்கண்டு. ரொம்ப க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் மேற்கண்டி அவர்களோட லா ஆஃபீஸை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேற்கண்டு. கண்டிப்பாங்க பிரேம். ஓகே, தேங்க்யூங்க, நன்றி.